உலக புகழ் பெற்ற டைட்டானிக் திரைப்படம். உலக புகழ்னு சொல்லலாம். அந்த டைட்டானிக் படம் வந்தப்ப எத்தனையோ பேரு அப்படி இந்த கப்பல்ல போற மாரி நெனச்சுட்டு இருப்பாங்க. நாமெல்லாம் கூட பார்த்துருப்போம். நாமலாம் மனசுல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கப்பல் வந்து கடல்ல மிதந்து போறத சினிமா தியேட்டர்ல பார்க்கும்போது, நாமளும் அந்த கடல்லயே, அந்த கப்பல்லயே டிராவல் பண்ற மாதிரியான ஒரு எண்ணத்த குடுத்துருக்கும். இப்படி மிகச்சிறந்த ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, டெர்மினேட்டர் அப்படின்னு ஒரு படம் வந்தது. இது அறிவியல் புனைவு திரைப்படம்னு சொல்லலாம். மிக சிறப்பா இருக்கும். அதே மாரி அவதார் படம். இப்ப 2009, 2022, 2025 தொடர்ச்சியா அதோடைய அடுத்தடுத்த பகுதிகள் வந்துகிட்டே இருக்கு. அப்ப மிகச்சிறந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி திரைப்படங்கள் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்தான் இந்த ஜேம்ஸ் கேமரூன் அப்படிங்கிற மிக சிறந்த இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர்ன்னு சொல்லலாம். பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கும் இவர் பெயர் பெற்றவர்னு சொல்லலாம். இவருடைய டைட்டானிக் படத்தை அவ்வளோ பேர் மக்கள் திரும்பி திரும்பி தேட்டரில் போய் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவு ஒரு கலைநயம் மிக்க மிகச்சிறந்த திரைப்படம்னு சொல்லலாம். இந்த மாதிரி அவதார் படமும் பார்த்தீங்கன்னா 3D தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்திய திரைப்படம்னு சொல்லலாம். உலக அளவில் மிகப்பெரிய வசூல் சினிமாக்கள்லயே பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கக்கூடிய வசூல் பெற்ற திரைப்படம் சொன்னா இந்த அவதார் படத்தை சொல்லலாம். உலக சினிமாக்கள்லயே. அதனால அது வே ஆஃப் வாட்டர் 2022ல வந்தது. அடுத்தடுத்த பகுதி வந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்ப்யூட்டர் துணை கொண்டு எப்படியெல்லாம் விஷுவல் எஃபெக்ட்ஸை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இந்த படம்லாம் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். நீருக்கடியிலேயே படப்பிடிப்பை நடத்துவதில் இவர் ஒரு நிபுணர்னு சொல்லலாம். கேமரூன் வெறும் இயக்குனர் மட்டுமல்ல, ஒரு தீவிர கடல் ஆராய்ச்சியாளர் அப்படின்னு கூட சொல்லலாம். 2012ஆம் ஆண்டு உலகின் ஆழமான பகுதியான மரியானா அகழிக்கு தனியாக சென்று சாதனை படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இவருடைய சிறப்பான திரைப்படங்களை பார்த்து மயங்காதவர்கள் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஜேம்ஸ் கேமரோனுடைய ஜாதகம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதை தான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விருச்சிக லக்னம் எதற்கும் அசைய மாட்டார்கள், நிமிர்ந்து நிற்பார்கள், வலிமையோடு நிற்பார்கள் அப்படின்னு சொன்னா அது விருச்சிக லக்னம் தான். அது ஒரு சிறப்பான லக்னம் சொல்லலாம். எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. தன்னிகரற்ற ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன உறுதி மிக்கவர்களாகவும் ரகசியத்தை காப்பவர்களாகவும் அந்த விருச்சிக லக்னக்காரங்க இருப்பாங்க. இந்த லக்னத்துக்குரிய லக்னாதிபதி பார்க்கும்போது ஜாதகத்துல 2ஆம் இடத்திலேயே ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அதாவது தனுசு கட்டத்திலேயே அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடத்துல சந்திரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. மீனத்துல சந்திரன் அமர்ந்திருக்காரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல குருவும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்காங்க. இதுவும் ஒரு சிறப்பான இணைவுன்னு சொல்லலாம். இது சில சவால்களை குறிக்கும் இருந்தாலும் இது ஒரு சிறப்பான அமைவு. ஏன்னா மிதுனத்துல குருவும் கேதுவும் இணைந்து அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான யோகத்தை தரும், சவால்களையும் தரும், யோகங்களையும் தரும். அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் அந்த பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. அது வந்து கடகத்துல கடகத்துக்குரிய சந்திரன் தான் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. மிகச்சிறந்த அமைவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. 11ஆம் வீடு கன்னி ராசி, அதுலதான் சுக்கிரன் அமர்ந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதினு சொல்லலாம். 7ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி ஜாதகத்துல 11ஆம் இடத்துல கன்னி ராசியில அமர்ந்திருக்காரு. அவர் 12ஆம் வீட்டுல சனீஸ்வரன் அமர்ந்திருக்காரு. 12ஆம் வீடுனா துலாத்துல சனி உச்சம்னு சொல்லலாம். அதுவும் ஒரு மிகச்சிறந்த அமைவு. இந்த ஜாதகம் ஒரு சிறப்பான லக்னத்தையும் சிறப்பான கிரகங்களையும் காட்டுறது அப்படின்னு சொல்லலாம். தனுசு இங்க ராகு மற்றும் செவ்வாய், அதாவது லக்னாதிபதி இணைஞ்சு அமர்ந்திருப்பது சற்று வேகமான பேச்சை கொடுக்கும், கோபத்தை தரும், குடும்ப சொத்துக்களை சில போராட்டங்களை தரலாம். ஆனா மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வித்தியாசமான அமைவுன்னு சொல்லலாம். 5ஆம் இடம் மீனத்துல தான் சந்திரன் அமர்ந்திருக்காரு. இது புத்திசாலித்தனம், கற்பனை திறன் மற்றும் பூர்வ புண்ணியத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலை ஆர்வம் மற்றும் ஆன்மீக நாட்டத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் கலைத்திறன் பெற்ற சினிமா திரைப்படங்களை வழங்கி உலகத்தையே மகிழ செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நாடு இல்லை, உலக மக்களே சந்தோஷப்பட்டிருக்காங்க இவரோட படத்தை பார்த்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் வந்ததே ஒரு காரணமாக கூட சொல்லலாம்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் ரிஷபம். இது வாழ்க்கை துணையை தீர்மானிக்கக்கூடிய இடம் சொல்லலாம். இதுக்குரிய அதிபதி தான் சுக்கிரன். பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் மிதுனம். இங்கே தான் பார்த்தீங்கன்னா குருவும் கேதுவும் இணைஞ்சு அமர்ந்திருக்காங்க. குரு 8ஆம் இடத்துல இருப்பது மறைமுக அறிவையும் நீண்ட ஆயுளையும் தரும் சொல்லலாம். கேதுவுடன் இணைந்திருப்பதால ஆன்மீக தேடல் மற்றும் ஜோதிடம் போன்ற கலைகள் எல்லா கலைகள்லையும் மிகச்சிறப்பான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கடகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குறாங்க. உயர்கல்வி, தந்தை வழி ஆதரவு, வெளிநாட்டு பயணங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக கொடுக்கும்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துக்குரிய சூரியன் தான் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கியிருக்கார் சூரியன். மிகச்சிறந்த அமைவு. அடுத்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்கான்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இது வருமானத்திற்கும் நல்ல நண்பர்களின் ஆதாயத்திற்கும் நண்பர் வழி ஆதாயத்திற்கும் வழிவகுக்கும் சொல்லலாம். துலாத்துல சனீஸ்வரன் வந்திருக்காரு. செலவுகள் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் சொல்லலாம். சனி 12ஆம் இடத்துல இருப்பது சில நேரத்தில் தூக்கமின்மையை தந்தாலும் ஆன்மீக முன்னேற்றம் மற்றும் கலைத்திறனை வளர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுலேயும் நிதானத்தோடு செயல்பட வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறந்த அமைவு. இவர் ஜாதகத்தில் மிகச்சிறந்த அமைவுகள் காணப்படுகின்றன. ஒரு மன உறுதி மிக்க நல்ல ஜாதகம்னு சொல்லலாம். அதனால தான் இவரால் கலைநயம் மிக்க சினிமா வழங்க முடிஞ்சதுன்னா மன உறுதி தான் காரணம்னு சொல்லலாம். அதுவும் தண்ணீருக்கு அடியில் அவர் கேமரா வச்சு சினிமா எடுக்கிறதுல பெரிய நிபுணர்னு சொல்லலாம். கடலுக்கு அடியிலேயே அதுவும் டைட்டானிக்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமிப்பு. இந்த ஷூட்டிங் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற காரணம் இந்த பிரமிப்பை ஏற்படுத்துகிறா பாருங்க திரையில. அதெல்லாம் மிகப்பெரிய அது மாதிரி அவதார் படமும் அதே மாதிரி தான். இந்த பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிபுணர்னு சொல்லலாம். சினிமாவை பார்த்தோன்னா ஒரு பிரமிப்பு ஏற்படும். அப்படிப்பட்ட சினிமா வழங்கினது தான் ஜேம்ஸ் கேமரூன். அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்துருக்கோம். புத ஆதித்ய யோகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 4ஆம் இடத்துல குரு அமைஞ்சு கஜகேசரி யோகம் போன்ற யோக பலங்கள் இருக்குது. அது மாதிரி சனி ஆட்சி பெற்றிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல தனுசுலேயே அமர்ந்திருக்கார் ராகுவோட. இது சற்று சவாலான இடம்னா கூட ஒரு சிறந்த யோக பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதுலையுமே சவாலும் இருக்கும், யோகமும் இருக்கும்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பலமும் இருக்கும், பலவீனமும் இருக்கும். அதில் ஜாதகத்தை பொறுத்தவரை பலவீனத்தை காட்டிலும் பலம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதனால தான் மிகப்பெரிய சாதனையான திரைப்படங்களாக எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சிறப்பான ஜாதகம். இது போன்ற சிறப்பான பதிவுகளுக்கு அன்னை அபிராமி அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.